எண்களுக்கு பலம் இருக்கா? சக்தி இருக்கா? பவர் இருக்கா? அப்படின்னு நமக்கு இந்த காலம் நிறைய சந்தேகம் இருந்தது. ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப சக்தியாகவும் பவராகவும் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை தருமோ, அதே மாதிரி எண்கள் கூட வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நியூமராலஜி அப்படின்னு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதனால தான் நேமியாலஜி, ப்ரொனாலஜி, நியூமராலஜி இதெல்லாம். இப்போ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கோம். 118 108 அந்த எண்களுக்கே உள்ள குணங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த சக்தி இருந்தால் தான் நம்ம சக்தி பெற்றவர்களாக இருக்க முடியும், நாட்டை ஆள முடியும் அப்படின்னு ஒரு மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது நியூமராலஜிக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெயர் வைப்பதும் சரி, அந்த பெயருக்கு உண்டான சக்தி கொடுப்பதும் சரி நியூமராலஜி. அதனால தான் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்காங்க. 2 கண்களுக்கு தகுந்த மாதிரி எண்ணும் எழுத்தும். எழுத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூக்கு உண்டான பவரை பார்த்து நம்ம பேரை சொன்னோம் அப்படின்னா டெய்லி நம்ம அந்த பேரையே உச்சரிச்சுட்டு வந்தோம். அதனால தான் பெரியவங்க நமக்கு பேரும் புகழும் எடுக்கிறதுக்காக தாத்தா பேர், அப்பா பேர், முத்தாத்தா பேர், பாட்டி பேர், முப்பாட்டி பேர் இவங்கெல்லாம் நமக்கு வச்சுருக்காங்க. அது எதற்காகனா அவங்கள போல வாழணும், அவங்கள பேரும் புகழும் எடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க வச்சுருக்காங்க. அவங்க வாழ்ந்து காட்டினாங்களே, அவங்க பாதையில் போய் அந்த நியூமராலஜி பவர் நமக்கு கொடுக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில், போரில் எல்லாத்துலேயுமே உட்காந்த இடத்துலையே அந்த நியூமரிக்கல் பவர் போட்டு தாக்கக்கூடிய அளவுக்கு, சக்தியை பெருக்கக்கூடிய அளவுக்கு 1 பாயிண்ட் இருக்கக்கூடிய சக்தியை 1,00,000 சக்தி பவராக மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த நியூமராலஜிக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அதனால்தான் ஆர்ட்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிரையோடு சேர்ந்து ஒப்பிடக்கூடிய நியூமராலஜி பவரும் கூட இருக்கும். வெறும் ஆர்ட்ஸ் பவர்னு சொல்ல மாட்டாங்க, குதிரையினுடைய சக்தி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனை குதிரை சக்தி? 2 குதிரையா, 5 குதிரையா, 800 குதிரையா, 1000 குதிரையா, அந்த சக்தி எவ்வளவுங்கிறத அந்த நியூமரிக்கலில் கொண்டு வருவாங்க. ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஜோதிடம் எந்த அளவுக்கு கணிக்குதோ அந்த அளவுக்கு பட்டமும் பதவியும் பேரும் புகழும் தருவதற்கு நியூமராலஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன் டேட்லேருந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம அந்த பவரை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மேஜிக் நம்பர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வெற்றியை நாட்டணும்னா கொஞ்சம் உழைச்சி தான் தீரணும்.